கஜானா திரை விமர்சனம். பிரபதீஷ் சாம்ஸ் இயக்கத்துல யோகி பாபு, வேதிகா, சாந்தினி, இனிகோ பிரபாகர், மொட்ட ராஜேந்திரன், பிரதாப் போத்தன், ஹரிஷ் பெராடி, சென்ராயன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நாகமலை என்ற இடத்தில் நாகங்களின் பாதுகாப்பில் உள்ள நாக கற்கள் மற்றும் ஒரு புதையலை பற்றி பிரதாப் போத்தன் ஆராய்ச்சி செய்து வைத்துள்ளார். அந்த புதையலை எடுக்க செல்பவர்கள் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. அதோடு அங்கு அமானுஷ்ய விஷயங்கள் நடப்பதாக நம்பப்படும் சூழ்நிலையில் அந்த புதையலை எடுப்பதற்காக இனிகோ பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர்கள் முயற்சி செய்கின்றனர். அந்த புதையலை குறித்த தகவல்களை ஹரிஷ் பெராடியிடம் உள்ள தகவல்களை பெறுவதற்காக தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளரான வேதிகா முயற்சி செய்கிறார். இவர்களில் யாருக்கு அந்த புதையல் கிடைத்தது, எப்படி அந்த நாகமலை காட்டுக்குள் சென்றனர், அங்கு நடந்த அமானுஷ்ய விஷயம் என்ன, புதையலை எடுக்க போனவர்கள் திரும்பினார்களா என்பதே படத்தின் மீதி கதை. ஹாலிவுட் படங்களுக்கே சவால் விடும் வகையில் மாய மந்திர காட்சிகளும் யானை, புலி, பாம்பு போன்ற மிருகங்களின் சாகச காட்சிகளோடும் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்ட இந்த கஜானா படத்தை பார்த்த பிறகு அவை அத்தனையும் கேள்விக்குறியாக நமக்கு தெரிகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரிய விலங்கான யாழை குறித்து இதில் முதல் முறையாக கிராபிக்ஸ் மூலம் சொல்லப்பட்டுள்ளது. கதையின் ஹீரோவாக நடித்துள்ள இனிகோ பிரபாகர் தனது முழுமையான நடிப்பை கொடுத்து கதாபாத்திரத்தை தாங்கி பிடிக்கிறார். ஹீரோனியாக நடித்துள்ள வேதிகா கடைசி வரை ஒரு அறையில் அமர்ந்து ஹரிஷ் பெராடியிடமிருந்து கதையை மட்டும் கேட்கிறார். இவருக்கும் இனிகோ பிரபாகருக்கும் ஒரு சீன் கூட காம்பினேஷன் இல்லை. மொத்தத்துல கதாபாத்திரங்களை நம்பாமல் கிராபிக்ஸை நம்பி களமிறங்கி இருப்பது திரையில் அப்பட்டமாக தெரிகிறது. படத்தின் ஒளிப்பதிவாளருக்கு பெரிய வேலை இல்லை. இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி முடிந்த அளவு தனது இசையின் மூலம் படத்திற்கு தோள் கொடுத்துள்ளார். சமீப காலமாக ஃபேண்டசி மற்றும் ஹாரர் படங்களுக்கு வரவேற்பு இருப்பதால் சிலர் கதையை நம்பாமல் கிராபிக்ஸ் காட்சிகளை நம்பி ஃபேண்டசி படத்தை எடுக்க விரும்புகின்றனர். கண்டென்ட் நன்றாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இயக்குனர் எடுத்துக்கொண்ட நாட் சூப்பராக இருந்தாலும் அதை சொன்ன விதம் சுவாரஸ்யமாக இல்லை.